It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக்புக்கில் சிறப்பான அவல் லட்டு சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு அவல் வச்சு நிறைய பதார்த்தங்கள் செய்கிறதுண்டு. ஒரு பிடி அவலுக்கு மயங்கி வரக்கூடிய கிருஷ்ணருக்கு விதவிதமான அவலில் பதார்த்தங்கள் செய்வோம். அதுபோல் இன்றைக்கி அவல் லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் சிவப்பு அவலும் எடுத்துக்கலாம், வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் எடுத்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்கு 1 கப்பு கோபுரமாக எடுத்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். அதுக்கு அரை கப்பு தட்டினா வெல்லம், அரை கப்பு சரியாக இருக்கும். கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, அரை கப்பு தேங்காய், அரை கப்பு வெல்லம், அரை கப்பு துருவன தேங்காய், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அவலை வறுத்து எடுத்துடலாம். மிதமான தீயில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. கவனமாக வறுக்கணும். நிறம் மாறிடாமல் வெள்ளையாகவே இருக்கணும். நல்லா பொரிஞ்சு பொறுன்னு வரணும். அது நல்லா வெள்ளையாக இருக்கும். பொரிஞ்சிருச்சுன்னா நல்லா இன்னும் கூட இந்த இப்போ இருக்கிற கலரை விட பொரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். கையில் எடுத்து அப்படியே நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆகும். அந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்தாவே தெரியுது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து அவல் நொறுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கும், பொரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். தேங்காயை வறுத்துடலாம். அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அரை கப் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து மிதமான தீயில் நிதானமாக வறுத்து எடுக்கணும். இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். செவந்துடக்கூடாது. கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா நிறம் மாறாமல் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறம் மாறவே இல்லை, ஆனால் தண்ணி பசை கம்மியாகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு அந்த ஆறின அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்மூத்தாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவலை மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதை மாற்றிட்டு இப்போ அந்த தேங்காயை உள்ளே சேர்த்து அரைச்சிடலாம். அவல் லட்டு ரொம்ப நல்லதுங்க. அவல் சும்மா சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த தேங்காயும் ஏலக்காய், வெல்லம், அரை கப்பு தேங்காய் வறுத்தது, அரை கப்பு வெல்லம், 2 ஏலக்காய் இதை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் மிக்சியில் போட்டு எடுத்துறேன். ரொம்ப நேரம் போட வேண்டாம். அந்த ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காக தான் மிக்சியில் போட்டு எடுக்கிறோம். இதை இப்போ அந்த அரைச்ச மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. நான் இப்போ கையில் தான் கலக்க போகிறேன். நீங்கள் கையில் கலக்க உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரை நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிடும். இப்போ நான் கையில் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் நெய்யே சேர்க்காமல் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். அது எப்படி பிடிக்க வருதுன்னு பாருங்கள். அந்த வெல்லத்தில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வெள்ளையமும் அந்த பவுடரும் போட்டாவே அந்த தேங்காயில் கொஞ்சம் தன்மை இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பிடிச்சாவே உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும். நல்லா ஒன்றா சேர்த்து கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வரும். முந்திரியை எடுத்து பவுடராக அதாவது 1-2 அங்கங்கே அந்த லட்டு சாப்பிடும்போது வாயில் முந்திரி கிடைக்கணும். அப்போ அந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குருணையாக வர மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. சின்ன பீசஸாக உடச்சிக்கோங்க. இப்போ அதை வறுத்தரலாம். அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம்ல, அதை சூடு பண்ணிவிட்டு இந்த முந்திரி, திராட்சை 2ஐயும் அடுத்தடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அவலுக்கு 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் சூடானோன்னா அந்த முந்திரி பொடிச்சு வச்சுருக்க முந்திரியை உள்ளே சேர்த்துருங்க. இது லைட்டாக செவந்து வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வர வேண்டாம். கொஞ்சம் நிறம் மாறும்போது அந்த திராட்சையும் உள்ளே சேர்த்துருங்க. திராட்சை உள்ளே சேர்த்த உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த கலவையை உள்ளே சேர்க்கணும். கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நான். நீங்களும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலந்து வச்சுருக்க கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த பேனோட சூடு, நெய்யோட சூட்டுக்கு இந்த கலவை நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் இந்த நெய்யை எடுத்து அந்த மாவில் கொட்டி அந்த நெய், முந்திரி, திராட்சை வறுத்ததை எடுத்து மாவில் கொட்டியும் கலக்கலாம்.
பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த பேன்லேயே அந்த கலவையை உள்ளே போட்டு கலக்கிறேன். இது கலக்கிறதுக்கு ஈஸிங்கனால கலத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. நல்ல ஸ்மூத்தாக அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 12லேருந்து 15 பீஸ் கிடைக்கும் 100 கிராம் அவலுக்கு. அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.